வணக்கம் அன்பு நெஞ்சங்களே! இன்னைக்கு என்ன டிஷ் பண்ணலாம்ன்னு நெனச்சிட்டு இருக்கும்போது, எனக்கு மரவள்ளிக்கிழங்கு தான் ஞாபகத்துல வந்தது. உடனே மார்க்கெட்டுக்கு போய் மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு மரவள்ளிக்கிழங்கு வச்சு 2 டிஷ் பண்ண போறேன். முதல்ல செய்ய போறது பால் மரவள்ளி. அதனால அதுக்கு முதல்ல தேங்காவ திருவணும். திருவி முதல் பால், 2ஆம் பால் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா, இந்த டிஷ் ஃபுல்லாவுமே தேங்காய் பால்ல தான் நம்ம செய்ய போறோம். அதுக்கு பிறகு மரவள்ளிக்கிழங்க நல்லா தண்ணீல கிளீன் பண்ணணும். இத ஏன் நம்ம கிளீன் பண்றோன்னா, இந்த மரவள்ளிக்கிழங்குல நெறைய மண் ஒட்டிட்டுருக்கும். அதனால ஒரு 2, 3 டைம் நல்லா கிளீன் பண்ணிட்டு, இந்த மேல இருக்கிற ஹார்டா இருக்கிற அந்த லேயர கத்தி வச்சு நம்ம வந்து கிளீன் பண்ணா அழகா இப்படி வந்துரும். அதுக்கு பிறகு அத வந்து சின்ன சின்ன துண்டுகளா நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ண பிறகு, இத திரும்பவும் தண்ணீல கழுவணும். ஏன்னா, இதுல கொஞ்சம் மண் ஒட்டிட்டுருக்கும். அதனால இத திருப்பியும் கழுவி ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டியில் தேவையான அளவு தண்ணியை வச்சு அந்த தண்ணி கொதித்த பிறகு நம்ம கழுவி வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கு துண்டுகளை அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். கிழங்கு நல்லா வெந்த பிறகு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2வது தேங்காய் பால் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடணும். வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முதல் தேங்காய் பாலை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இன்னொரு பாத்திரம் எடுத்து தாளிப்புக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். இது ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் வரும்போதும் இந்த தாளிப்பை நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கிற பால் மரவள்ளியில் வந்து ஆட் பண்ணி திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்மளுக்கு பால் மரவள்ளி ரெடி ஆயிட்டு. இதுக்கு ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ் வேணும்ல, அதனால் சின்ன வெங்காயம், காந்தாரி மிளகா, புளி, உப்பு இது எல்லாத்தையும் மிக்சியில் ஒரு சுற்றிட்டு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சம்மந்தி ரெடி. சம்மந்தினா துவையல்னு சொல்லுவாங்க. இது மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ். அடுத்ததாக நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து மரவள்ளிக்கிழங்கு கொழாப்புட்டு. இதுக்கு திருவன மரவள்ளிக்கிழங்கு அதில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு அதை நல்லா புழிஞ்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு புட்டு மேக்கர் எடுத்து ஒரு லேயர் தேங்காய், திருவன மரவள்ளிக்கிழங்கு, அதுக்கு பிறகு ஒரு லேயர் தேங்காய், திருப்பியும் மரவள்ளிக்கிழங்கு அப்படின்னு லேயர் போட்டு புட்டு மேக்கரில் வச்சு ஆவி வர்ற வரைக்கும் வேக விடுங்க. நான் இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இஞ்சி டீ செஞ்சேன். இந்த இஞ்சி டீ வந்து இந்த கொழாப்புட்டுக்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். இப்போ ஆவி வந்துட்டு புட்டும் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு. இந்த புட்டை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆர்கானிக் பிளேட் ஒன்று செஞ்சேன். எங்கள் வீட்டில் ஒரு பலாமரம் இருக்குது. அந்த பலாமரத்தில் உள்ள இலையை வச்சு நான் வந்து இப்போ ஒரு ஆர்கானிக் பிளேட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேட்டில் தான் நான் வந்து இப்போ புட்டை வந்து டிஸ்ப்ளே பண்ண போகிறேன். இப்போ புட்டு வந்து வெந்துட்டு இந்த புட்டை வந்து இந்த ஆர்கானிக் பிளேட்டில் நம்ம வந்து இப்போ டிஸ்ப்ளே பண்ணலாம். பார்த்திங்களா இந்த புட்டு எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு. நல்ல லேயராக வந்திருக்குல்ல. ஈவினிங் ஸ்நாக்குக்கு இது ஒரு நல்ல டிஷ்ஷு. பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சு வரும்போதும் இதை வந்து ஒரு ஸ்நாக் ஐட்டமாக அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை சீனியோ வச்சு கொடுக்கலாம். இப்போ நான் செஞ்ச 2 டிஷ்ஷுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து ட்ரை பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.